ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியான சுவையான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலான்னு வாங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இது தாளிக்க தேவையான பொருளுங்க. வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 4 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். சீரக 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். கீரி வச்சுருக்கேன் 2 பச்சை மிளகா. அதே போல் 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்க தேவையான பொருளும் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கீயும் எடுத்து வச்சுருக்கேன். புதினா க்ளீன் பண்ணி இது போல் தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேங்க. குக்கர் ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் கூடவே 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அடுத்து தேவையான பொருள் தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஆயிலில் போட்டுக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி மசாலா பொருட்கள் கருகி போயிடும். ஆயில் ரொம்ப ஹீட் ஆனாலும் கூட டக்குன்னு கருகி போயிடும். அதனால் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கெல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெஜ் பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கி செஞ்சோன்னா ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம போடுற வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணி டேஸ்ட்டாகவே கிடைக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. நான் எப்போவுமே மேக்ஸிமம் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். சால்ட்டு கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுவேன். எதில் போட்டால் டக்குன்னு கரையாதோ அதனால் சால்ட் யூஸ் பண்ணிப்பேன். மேக்ஸிமம் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டால் அடி பிடிக்கிறது கம்மியாயிடும். நீங்கள் இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸு, ஆல்ரெடி சோயாபீன் ஹாட் வாட்டரில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதே ஒரு அழகு தாங்க. நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் நம்ம ஒவ்வொரு ஷேப்பில் கட் பண்ணி போட்டோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அந்த காய்கறிகள் ஷேப்பை பார்த்தே குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கேரட் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக வரா மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் ஸ்கொயராக வரா மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கிறத பார்க்கும்போதே குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குங்க சாப்பிட. நம்ம தொந்தரவு பண்ணியெல்லாம் ஊட்ட தேவையில்லை, போட தேவையில்லை. அவங்களே விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு ஒவ்வொரு மசாலாவாக நம்ம சேர்த்துக்கலாங்க. ஆயிலே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க புதினாவும் இதில் சேர்த்துக்கலாம். புதினா ஃப்ளேவர் வெஜிடபிள் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதனால் புதினா இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் செய்யாதீங்க. புதினாவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க புதினா சேர்த்து செஞ்சால். கூட இன்னொரு சீக்ரெட்டான ஒரு பொருள் சேர்க்க போகிறேங்க. நான் அது அப்புறம் சொல்கிறேன். இது நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
அது பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ அந்த சீக்ரெட்டான பொருள் வந்து சேர்த்துக்கலாங்க. அதுதான் தயிர். தயிர் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான்வெஜ்ஜுக்கு பிரியாணிக்கு மட்டும்தான் இல்லை, வெஜ் பிரியாணிக்கும் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ சீரக சம்பா அரிசி வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேங்க. இப்போ 2 கிளாஸ் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். 2க்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது 1 மடங்கு அரிசினா அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அரிசி வந்து ரெடியாக ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. கூடவே 1 ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ தண்ணி கொதிச்ச உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க பிரியாணி. எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 விசில் வச்சுருக்கேங்க. சீரக சம்பான்றதுனால 1 விசில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்ட மீன் மேக்கர் எல்லாம் வந்து மேலே வந்துடுச்சுங்க. அரிசியெல்லாம் கீழே போயிடுச்சு. வெஜிடபிள்ஸு மீன் மேக்கர்லாம் மேலே வந்துடுச்சு. ரொம்ப வந்து கிண்டி கொடுக்கக்கூடாது, அரிசி உடஞ்சிட்டோம். அதனால் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு நீங்கள் லைட்டாக கிண்டி கொடுங்க. வேணும்னா 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் வெஜிடபிள் ரைஸ் மட்டும் இல்லாமல் அது கூட ஒரு ஸ்வீட்டும் செஞ்சுருக்கேங்க. குலோப் ஜாமுன் தான் செஞ்சுருக்கேன். குலோப் ஜாமுன் எப்படி சேர்த்துன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும்.